வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் தசாவதாரத்தில் 3 அவதாரங்களை பற்றி சொல்லிட்டேன். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் அப்படிங்கிற 3 பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கேட்க போகிறது நரசிம்ஹ அவதாரம். இதுக்கும் வராக அவதாரத்துக்கு சம்பந்தம் உண்டு. நான் சொன்னபடி ஏற்கனவே நம்ம ஜெயன் விஜயன் அப்படிங்கிற அந்த வாயிற்காவலர்களை பற்றி நம்ம படித்தோம். அவர்கள் வாங்கி கொண்ட அந்த சாபத்தால் பூமிக்கு இரண்யாட்சகனாகவும் இரண்ய கசிபு அப்படிங்கிற ஆளாகவும் அவங்க 2 பேரும் இந்த பூமியில் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே அவர்கள் எப்படி ராட்சசர்கள் தான், அந்த மாதிரி தான் அவர்கள் பிறக்கிறார்கள். கஷ்யப முனிவருக்கு பிறந்தவங்க அவங்க 2 பேரும். பிறந்ததுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரண்யாட்சகன் பூமி தேவியே கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சதையும், வராகராக விஷ்ணு அவதாரம் எடுத்து இரண்யாட்சகனை கொன்று பூமி தேவியை மீட்டதையும், அதன் மூலமாக ஆண்டாளனுடைய பிறப்பு நிகழ்ந்தது. அதெல்லாத்தையும் நம்ம போனதுலேயே படிச்சுட்டோம், கேட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹிரண்ய கசிபு அப்படிங்கிற அவனுடைய சகோதரனுடைய கதையை கேட்க போகிறோம். இதன் மூலமாக விஷ்ணு எடுத்த நரசிம்ஹ அவதாரத்தை பற்றியும் கேட்க போகிறோம். இந்த கதையை பிரகல்லாதனுடைய கதை, பக்த பிரகல்லாதா அப்படின்னும் சொல்கிறது உண்டு. ஏன்னா இந்த பிரகல்லாதன் வேறு யாரும் இல்லை, இந்த ஹிரண்ய கசிபுவினுடைய பிள்ளைதான். ஸோ இது எப்படி நடக்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த இரண்யாட்சகன் கொல்லப்பட்டதை கேட்ட உடனே ஹிரண்ய கசிப்புக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா அவன் தான் சகோதரன் இல்லையா. கோபம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான், இந்த ஹரி யார், இந்த ஹரி அவனை எப்படி நான் கொன்றே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட மேலே மேலே வரத்தை வாங்கணும், இல்லைன்னா இந்த ஹரியை கொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு உணர்வோட பிரம்மாவுக்கிட்ட தவம் பண்ணுறதுக்கு போயிட்டான். தவம் 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 அப்படி ஒரு கடுமையான தவம் பண்ணி அதன் மூலமா அவன் நிறைய பிரம்மா கிட்ட வரங்கள் வாங்கிக்கிறான். பிரம்மா வராரு, வந்துட்டு அப்பா உன்னுடைய தவத்துக்கு நான் மெச்சினேன்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உடனே அவன் முதல்ல சொல்றதே, எனக்கு இரவா வரம் வேண்டும், நான் இறக்கவே கூடாது அப்படின்னு கேட்குறான். ஆனால் பிரம்மா சொல்றாரு, எனக்கே அந்த வரம் கிடையாதுப்பா, நானே இத்தனை கல்பத்துக்கு ஒரு வாட்டி மாறுறவேன், அதனால நீ அதை என்ன கேட்க முடியாது, நீ வேற எதையாவது வரத்தை கேளு, யோசிச்சு கேளு அப்படின்னு ஒன்று. அவன் யோசிக்கிறான் பயங்கரமா யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணிட்டு வரான். என்ன பண்ணுறான், சரி இப்படி ஒரு வரத்தை கொடு, அதாவது நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, பூமியில் சாகக்கூடாது, வானத்தில் சாகக்கூடாது, உன்னால் படைக்கப்பட்ட யாராலையும், எந்த மிருகங்களாலேயும் எந்த மனிதர்களாலேயும், உயிருள்ளவை உயிரற்றவை எதா இருந்தாலும் சரி, கடவுள் செமி கடவுள் தேவர்கள் அவர்களால் எல்லாமோ வேறு யாராலையும் நான் சாகக்கூடாது, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆயுதங்களும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி பலவிதமான வரங்களை வாங்கிக்கிறான். பிரம்மா பார்க்குறாரு, என்னடா அது இவ்வளோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டானே. ஆனால் ஒரே ஒரு ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்ன அப்படின்னா, உன்னால் படைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ என்னையே படைத்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வேற எதையாவது ஒன்றுத்தை படைச்சு தான் இவனை கொல்லணும். ஆனால் இன்றைக்கு இவன் இவ்வளோ கடுமையான தவம் பண்ணிருக்கான், அந்த தவம் பண்ணத்துக்கு உண்டான பலனை அவனுக்கு நான் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சி பிரம்மா தந்தேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே இது நடந்துட்டு இருக்கா, அங்கே என்ன ஆகுது, இந்த ஹிரண்ய கசிபுனுடைய அரண்மனையில் அவனுடைய மனைவி பேர் கயாது அப்படின்னு பேர். அந்த கயாது என்ன பண்ணுறா, அவள் கர்ப்பிணியாக இருக்கா. இந்திரன் பார்க்குறான், இவனும் பிரம்மா கிட்ட வரம் வாங்கிறதுக்கு போயிருக்கான், இவன் திரும்பி வந்தால் நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவான், பத்தாத்துக்கு இப்போ அவனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கா, அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய இவனை மாதிரியே இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம இவளை கொண்டு போய் சிறை வச்சிருவோம், அவனை நம்ம நீ ஒழுங்காக இருந்தால் தான் உன் மனைவியை திருப்பி தருவேன், குழந்தைய திருப்பி தருவேன், நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு. எப்போவுமே இந்த இந்திரனுக்கு கொஞ்சம் குறுக்கு புத்தின்னு நம்ம நிறைய தான் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எடுத்துன்னு போகிறான் தன்னுடைய யானை மேலே. அந்த பெண்மணியை அவள் தூங்கிட்டு இருக்கா, அவளை மயக்கப்படுத்தி கொண்டு போயிடறான். அப்போ நாரதர் வழியில் பார்க்குறாரு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அவன் தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி இவளுடைய குழந்தையும் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும், இந்த குழந்தைய நான் மனைவியும் குழந்தையும் வச்சுட்டாக்கா அவனை கொஞ்சம் அடக்க முடியும் எங்களால் அப்படிங்கிறான்.
அதெல்லாம் இல்லை, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. உங்கள் கையிலையோ என் கையிலையோ இல்லை, பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா இருக்குமா கெட்ட குழந்தையா இருக்குமான்றதெல்லாம் நீ பாவம் பண்ணக்கூடாது. ஒரு பெண் இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, அதனால் அவளை விடுவிச்சுடு அப்படின்னு இந்திரன் கிட்ட நாரத முனி சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுறான் இந்திரன். ஏன்னா அவனு கெட்டவன் இல்லை, அவனுடைய எண்ணம் தங்களையெல்லாம் காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்துல தான். ஒரு பகடக்கையா அந்த கையாதுவையும் அவனு பிறக்க போகிற குழந்தையும் வச்சுக்கணுன்ற எண்ணம் தானே தவிர வேற கெட்ட எண்ணம் கிடையாது. அதனால சரி நாரதர்கிட்ட கொடுத்து உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன். நாரதன் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்மணிக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான தன்னுடைய குடிலுக்கு கூட்டின்னு போய் வச்சுக்கிறாரு. அந்த பெண்மணி நல்லா பார்த்துக்கிறாரு. ஏன்னா கர்ப்பிணி இல்லையா, கர்ப்பிணி பெண்களை நல்லா எல்லாருமே பார்த்துப்போம் இல்லையா, அதனால பார்த்துக்கிறாரு. அப்போது அந்த நாரதருடைய ஆசிரமம் தானே, எப்போவுமே கடவுளை பற்றி விஷ்ணுவை பற்றி அங்கே கதைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போது இவளை உட்கார வச்சு கேட்பாரு. அவள் என்ன பண்ணுவா, அலுப்பில் அப்படியே கண்ணாசந்து போயிடுவா உட்காந்துட்டே. ஆனால் அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை அப்படின்னு ஊங்கொட்டி சொல்கிற விஷ்ணு கதையெல்லாம் கேட்கறது, நாராயணன் கதையெல்லாம் கேட்கறது. இது இப்போ இந்த சமீப காலத்தில் இது விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 7வது மாதத்துலேருந்து குழந்தைக்கு கேட்கறதுக்கு முடியும், அது வயிற்றுக்குள்ளே இருந்தாலும்னு நான் ஒரு காலத்தில் மலேசியாவில் இருந்தபோது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி கடவுளை பற்றி சொல்லித்தரல, அதனால மேக்ஸ் எல்லாம் மண்டையில் புகுத்துவான்ட்டு. அதெல்லாம் என்னத்துக்கு, ஆட்டோமேட்டிக்காக வர போகிறது ஒரு விஷயம். 7வது படிக்கும் போது அது 1 2 சொல்ல போகிறது எல்லாம் தான். இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப ஆசை தானே எல்லாத்துலேயும். ஆனால் நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்கணும்னாக்கா, கடவுளை பற்றினது சின்ன வயசுலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டா கூட தப்பு கிடையாது. அப்படி இந்த மாதிரி 2 பேரை பற்றி நமக்கு நம்மளுடைய புராணங்களில் வருது. ஒன்று பிரகலாதனை பற்றினது, இன்னொன்று மகாபாரதத்தில் வரும். அதை நான் வரும்போது சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவர் பெருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை நாராயண பக்தியோடையே பிறந்துடுறது. அப்படி பிறந்த குழந்தை தான் பிரகலாதன். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரம்மா கிட்ட வரத்தை வாங்கிட்டு வரான். தன் மனைவியும் குழந்தையும் நாரதர்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு பத்திரமா கூட்டின்னு போகிறான் தன்னுடைய அரண்மனைக்கு. அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவன் இந்திரன் சொல்லிட்டு அவங்களுடைய தேவர்களோட எல்லாம் சண்டை போட்டு அவர்களெல்லாம் சிறையில் வச்சாச்சு. எல்லா அட்டகாசம், எவ்வளோ அட்டகாசம் பண்ணலாமோ அவ்வளோ அட்டகாசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இன்னும் டிக்ளேர் பண்ணுறான், நாட்டில் என்ன ஆர்டர் போடுறான் அப்படின்னு கேட்டாக்கா, இனிமே யாருமே நாராயணான்ற பெயரை சொல்லக்கூடாது. எல்லாருமே ஹிரண்யாய நமஹா ஹிரண்யாய நமஹா ஹிரண்யாய நமஹா அப்படின்னு என்னோட பேரை தான் சொல்லணும், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்றான். மாட்டேன்னு சொல்கிறவாளெல்லாம் போட்டு சிறையில் வச்சு இந்த முனிவர்களையோ யோகிகளையோ எல்லாம் போட்டு கசையடியால் அடிக்கிறது. இந்த மாதிரி அது ஒரு பக்க கொடூரங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு அப்பா இல்லையா, குழந்தைகிட்ட பாசமாக தானே இருப்பான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு, அந்த காலத்துலலாம் அது பெரிய ராஜாவினுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, குடிசையில் பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூலுன்னு ஒன்று கிடையாது. காலத்தில் விடுறது, சாயந்தரம் கூட்டுன்னு வருது, டியூஷன் வைக்கிறது, இதெல்லாம் கிடையாது. அவள் எல்லாருமே குருகுலம் அப்படின்னு குரு இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். குருவனுடைய துணியெல்லாம் துவைச்சு, குருவுக்கு வேணுங்கிற காட்டில் சுள்ளு ஒருக்கி இதெல்லாம் செஞ்சு குருவுக்கு சேவகம் செஞ்சு குரு அதுக்கு பக்திக்கு அவளுக்கு பாடத்தை சொல்லி தருவார். இத்தனை காலம் படித்த உடனே குரு உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா, நீ இனிமேல் நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிற வரைக்கும் குருகுலத்தில் தான் இருக்கணும், படிக்கணும். இந்த மாதிரி கிருஷ்ணர் கூட படிச்சிருக்காரு. சாந்தீப முனி அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. அதனால் அதெல்லாம் வரும்போது நான் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பிரகலாதனுடைய இந்த ஆசிரமம் இன்னும் அகோபிலத்தில் இருக்குது. ஆனால் அதை பற்றியும் நான் இப்போ உங்களுக்கு விளக்குவேன். கடைசியாக இந்த பிரகலாதனை அனுப்பி வைக்கிறாரு ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர்கள் 2 பேரும் ஹிரண்யாய நமஹா அப்படின்னு கிளாஸ் ஆரம்பிக்கிறான். பாடங்கள் ஆரம்பிக்கும் போது இவன் பிரகலாதனை விடுவான், ஓம் நாராயணாய நமஹா அப்படின். போயிட்ட ஆசிரியர்கள் 2 பேரும், இது என்னடா இது கூத்தா இருக்கு, ராஜாவினுடைய காதில் விழுந்தாக்கா நம்ம 2 பேரோட கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படி சொல்லக்கூடாது, ஹிரண்யாய நமஹான்னு தான் சொல்லணும், உங்கள் அப்பா தான் இங்கே ராஜா கடவுள் எல்லாம்னா, அந்த ராஜா அந்த கடவுளுக்கும் மேலே இருக்கான், அதுதான் ஸ்ரீஹரி அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே பயந்து போய் அப்பா இதோட விட்டுள்ள அந்த பையன்
தான் கெட்டாலும் பரவாயில்ல மற்றவாளையும் சேர்த்து கொடுக்கணும்னு. கெட்டதுக்கும் அப்படிதான், நல்லதுக்கும் அதுதான். அவன் நல்லதை கற்றுட்டான், இப்போ எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் இல்லையோ? அந்த குருகுலத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவன் கற்றுக் கொடுத்துட்றான். நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு அந்த குழந்தை எல்லாம் பாடுறது. உடனே ஆசிரியர் வந்து, இது இன்னும் கொடுமை, இவனோட போறாதுன்னு இவன் மற்றவாளையும் சேர்த்து கெடுக்கிறான், ராஜா காதில் போய் விழுந்தா நமகதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கொண்டு போய் விட்டுறா ஆசிரியர்கள் 2 பேரும். அரசே, உங்கள் குழந்தைக்கு எங்களால் பாடம் சொல்லி தர முடியாது, அது பிறக்கும் போதே இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இரண்யனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. என்னடா அது, நம்ம குழந்தையே இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு. எப்போவுமே வீட்டில் தான் ஒன்று அப்படி இருக்கும். வீட்டில் நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், வீட்டில் நல்ல கெட்டதாக இருந்தால் ஒரு நல்லது வந்து பிறந்துடும். அந்த மாதிரி பிறந்தவன் தான் இந்த பிரகலாதன். அவனுக்கு கோபம் வந்துடுது. அவன் அம்மாவை கூப்பிட்டு, இவனுக்கு சாப்பாடே போடாது, இவனை பட்டினி போட்டு ரூமில் போட்டுங்கிறான். அவன் அம்மா பாவம், அவன் என்ன பண்ணுவா? இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், கணவனுக்கும் குழந்தைக்கும் நடுவில் மாட்டிக்கிறது தான். அவளால் ஒன்றும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த குழந்தைய கொண்டு போய் அறையில் போட்டு பூட்டியாச்சு. ஆனால் பார்த்தா மறுநாள் ஆமாம் அங்கேயும் போய் அங்கேயும் உட்காந்துட்டு நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னே பாடுறான். பசியே இல்லை அவனுக்கு. மறுநாள் காத்தால அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுமையாக அப்படி வெளியில் வரான். இன்னும் கோபம் வந்துடுறது ஹிரண்யகசிபுக்கு. அவன் என்ன பண்ணுறான், யானைகளை கூப்பிட்டு எல்லாரும் யானைகளை வச்சு இவனை மிதிக்க சொல்லுங்கோ அப்படிங்கிறான். யானைகள்லாம் வருது அவனை பார்க்கறது. அவன் அப்பவும் கண்ணை மூடிண்டு நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு பாட்டு பாடிகிட்டே இருக்கான். அந்த யானைகளை அவனை சுற்றி வலம் வந்து தங்க கழுத்தில் இருந்த மாலையை தூக்கி அவங்க இடத்துல போட்டு அதுகள் போய்டுறது. இது என்னடா இது அப்படி சொல்லிட்டு, சரி சிங்கத்தை அவன் மேலே ஏவுங்கன்றான். சிங்கம் வருது. சிங்கமும் அதே மாதிரி தான், அவனை 2 சுற்றிட்டு போய்டுறது. ஏன்னா அப்போ அவன் என்ன பாடின்னு இருக்கான், நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு பாடின்னு இருக்கான். சரி, இது முடியல. உடனே என்ன பண்ணுறா, அவனை மலை மேலே ஏற்றின்னு போய் அவன் உடம்புல ஒரு கல்லை கட்டி அவனை கீழே தூக்கி போடுங்க, மலையிலேருந்து உருட்டி விடுங்கன்றா. மலையிலேருந்து உருட்டும் போது அவன் கண்ணை மூடிண்டு நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு பாடின உடனே நாராயணன் என்ன பண்ணுறாரு, அவன் கீழே விழறதுக்கு முன்னாடி தன் கையால் பிடிச்சான். அவன் முதுகில் இருந்த அந்த கல் எல்லாத்தையும் கட்டி விட்டு அவனை கொண்டு போய் மறுபடியும் அரண்மனை வாசல்லையே விட்டுட்டு போய்டுறாரு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டிகிரி ஏறதுக்கு கோபம். இவனை வந்து கல்லை நன்னா கட்டி கடலில் தூக்கி போடுங்கோ அப்படிங்கிறான். சரி, நடு கடலுக்கு படகுல போய் அங்கே நன்னா உடம்பெல்லாம் கல்லை கட்டி அவனை தூக்கி போட்டா அவன் அப்பவும் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அப்படிங்கிறான். அவ்வளோதான். ஹரி வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, அவனுடைய பிடிச்சிக்கிறாரு. அவனை பிடிச்சிட்டு நன்னா அவனுடைய அந்த கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு அவன் வீட்டு வாசல்லே விட்டு போய்டுறாரு. இன்னும் கோபம் வருது. அவன் அம்மாவை கூப்பிடுறா, இந்தா உன் பிள்ளைக்கு இந்த ஆளுகால விஷத்தை கொடு அப்படின்னு ஒரு டம்ளர் நிறைய விஷத்தை கொடுக்குறான். அவன் அம்மா நடுங்கி சாகுறா. அவன் அம்மா சொல்கிறா பிள்ளைக்கிட்ட, ஏன்பா ஒரு வாட்டியாவது இரண்யாய நமகான்னு சொல்லிடேன்ப்பா அப்படிங்கிறா. அந்த பிள்ளை சொல்கிறது, அம்மா நீ கவலையே படாத, இந்த விஷத்தை கொடு, நான் ஜம்முன்னு குடிக்கிறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ஹரி என்னோட உள்ளத்துக்குள்ளேயே இருக்காரு, அதனால ஒன்றுமே ஆகாதும்மா, நீ கவலையே படாத, அதுக்காக கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதை அவன் அம்மாவுக்கு புத்தி சொல்கிறது. அந்த விஷத்தை வாங்கி குடிக்கிறது. ஆனால் என்ன ஆறுது, விஷம் எங்கேயாவது அவனை சாகடிக்குமா என்ன? அவன் கூடவே தான் ஹரி உட்காந்துட்டு இருக்காரு. அவன் தான் நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு வேற பாட்டு பாடுறான் இல்லையா? அதனால அந்த விஷமும் அவனை ஒன்றுமே செய்யலை. ஆக மொத்தம் நல்லதனமாக சொல்லி பார்க்குறான், முடியலை. யானை சிங்கத்தை வச்சு பார்க்குறான், முடியலை. மலை மேலே கடலில் போட்டு பார்க்குறான், முடியலை. விஷத்தை கொடுத்து பார்க்குறான், பட்னி இருக்க வைக்க பார்க்குறான். இப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு, ஒன்றுமே நடக்கலை. இப்போ அடுத்தது உங்களுக்கு நான் இதில் ஒரு சின்ன கதை வேற இருக்குது. நான் தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன்ல, அப்பப்போ ஒரு கதை வேற ஒன்று வரும்னு. இந்த நார்த் இந்தியாவில், இந்த வட மாநிலங்களில் நிறைய இந்த பண்டிகையை கொண்டாடுவா. அந்த பண்டிகைக்கு ஹோலின்னு பேர். இந்த ஹோலின்ற பண்டிகை எப்படி வந்ததுனாக்கா இங்கேருந்து தான் வந்தது. எப்படின்னு கேட்டால், இந்த ஹிரண்யகசிப்புக்கு ஹோலிகா அப்படின்னு ஒரு சகோதரி இருக்கா. அந்த சகோதரியும் அண்ணனுக்கு மிஞ்சினவ தான். அவளை ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கா, தன்னை நெருப்பு என்ன ஆனாலும்
வந்து எரிக்க கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கா. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீ நல்லபடியா இருந்தியானா உன்னை அந்த நெருப்பு எரிக்கவே எரிக்காது, யாருக்கும் நீ துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரம். எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அவளை நெருப்பு ஒண்ணுமே பண்ணாது. உடனே என்ன பண்றான் அந்த இரண்யகசிபு, நல்லா நிறைய கட்டையெல்லாம் போட்டு அது நல்லா நெருப்பை மூட்டி இவளை உட்கார வச்சு இவன் மடியில அந்த குழந்தைய வைக்கிறான். ஏன்னா அது எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஹோலிகா என்ன பண்றா, தன்னோட மடியில அப்படியே கெட்டியா பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா. இந்த குழந்தை கண்ணை மூடிண்டு நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு பாடுறது. ஆனா பாரு என்ன, அந்த லூப் ஹோல் ஒன்று இருக்கு இல்லையா, ஓட்டை என்ன இருக்கு, நீ யாருக்காவது கெடுதல் விதித்தியானா இந்த நெருப்பு தன் வேலையை காட்டிடும்னு ஏற்கனவே வாங்கின வரன்லேயே ஒன்று இருக்கு. அதனால இந்த நெருப்பு என்ன பண்றது, ஹோலிக்காவை ஃபுல்லாக எரிச்சு போடுறது. அவச்சத்து போய்டுறா. ஆனால் அந்த குழந்தை ஜம்முன்னு வெளியில் வந்துடுறது. ஹோலிக்கா இறந்ததாதான் ஹோலி அப்படின்னு இந்த வட மாநிலங்களெல்லாம் கொண்டாடி நல்ல இந்த இதில் தண்ணீரை பீச்சி, கலர் தண்ணீரெல்லாம் பீச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுவாங்க. அந்த ஹோலின்றது அந்த நிகழ்வுக்காக தான் நடக்கிறது. அப்படியாச்சா. ஸோ எந்த விதத்துலேயே இந்த பிரகலாதனை சாகடிக்க முடியல. இது எப்படின்னு கேட்டியானாக்கா, இந்த வாயில் ஏதாவது ஒரு குச்சி மாட்டின்றதுனாக்கா அதை எடுக்கிற வரைக்கும் மனசுக்கு நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த ஹிரண்யகசிபுக்கு தம் பிள்ளையே இப்படி நடந்துக்கிறது ஒரு கௌரவம் கம்மியாக இருக்குது. தான் அந்த பையனை கொன்னுட்டோன்றது எல்லாருக்கும் தெரியணுன்ற எண்ணம் அவனுக்கு வந்துடுறது. தன் பிள்ளையே அவன் கொன்னுட்டான் அப்படின்னா நம்மளெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், அதனால நம்ம பேசாமல் இரண்யாய நமகான்னு சொல்லிடுவோன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், தரன்னு தன் பிள்ளையை இழுத்துன்னு வந்துட்டு கேட்குறான், நீ சொல்கிற ஹரி எங்கே இருக்கான் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் இருக்கான்ப்பா ஹரி. அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என் ஹரி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றது. உடனே அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த அரண்மனையை அவன் தான் கட்டியிருக்கான் பிரமாதமா. ஒரு செங்கல்லும் ஒரு தூணும் அவனால செய்யப்பட்டது. அதனால அவனுக்கு உறுதியா தெரியும் எந்த தூணுக்குள்ளேயும் நம்ம ஹரியை உள்ள வச்சு பூட்டிடலன்ட்டு. அதனால இந்த தூணில் இருப்பானோ அப்படின்னு கேட்டோன்னு எல்லா இடத்துலயும் இருப்பானோ. இந்த விஷ்ணு என்ன பண்றாராம், இந்த பிள்ளை தன்னை என்ன சொல்ல போறதோ, தன்னை பத்தி தன்னை இவ்வளோ நம்புற பிள்ளைய நம்ம கைவிட்டுறக்கூடாது, இது எங்க சொன்னாலும் நம்ம அங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூணில் இருப்பானான்னு கேட்ட உடனே இருப்பாரு அந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த தூணுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காராம் அந்த ஹரி. அந்த தூணை போட்டு இவன் தன்னுடைய கையில இருந்த கதாயுதத்தால ஒரு அடி அடிக்கிறான். அந்த தூணுலேருந்து யார் தெரியுமா வெளியில வருது, அந்த ஹரி. எப்படி வரான் தெரியுமோ, அவன் தான் வர வாங்கிட்டு இருக்கானே. மனுஷனா இருக்கக்கூடாது, மிருகமா இருக்கக்கூடாது, அப்படி கூடாது இப்படி கூடாது, ஆளு கூடாது தோಳು கூடாதுன்னா அவனே அப்படி இருக்கும் போது ஹரிக்கு புத்தி கிடையாதா? அவர் என்ன பண்ணாரு, பாதி நரசிம்மம், பாதி நரன் பாதி சிம்மம். அதாவது மூஞ்சி மட்டும் சிங்கத்துடைய மூஞ்சி, உடல் மனித உடல், கை நகம் எல்லாம் சிங்கத்தினுடைய நகம். அந்த மாதிரி வெளியில வராரு. அப்படின்னு அவர் அவ்வளோ கோபத்தோட வெளியில வர்றாரு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, அவ மனுஷாலாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, தன்னையே அவமதிச்சாலும் அந்த பெருமாள் பொறுத்துப்பாராம். தன்னுடைய பக்தனை எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அந்த பெருமாள் பொறுத்துக்கவே மாட்டாராம். இதற்கு பின்னாடி வரும் ராமாயணத்துல எல்லாம் நான் சொல்லுவேன், இன்று போய் நாளை வாராயின்னு ராவணனுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த பெருமாள். ஆனா இவனுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. வெளியில வந்த உடனே அப்படியே பிரகலாதன் கூட நடுங்கி போறான். இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அது குட்டி குழந்தை பாவம். அந்த என்ன பண்றான், வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வீட்டு வெளியிலே இருக்கக்கூடாது, வீட்டு வாசப்படியில போய் உட்காந்துக்கிறாரு. அவனை எடுத்து தன்னோட மடியில போட்டுக்கிறாரு. கார்த்தாலையும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது, சாயுங்காலம், அதாவது இரவும் பகலும் கூடுற காலம். அதுக்கப்புறம் அவன் என்ன வேண்டின்றான், நீ படைச்ச ஏதாலயம்னு பிரம்மாவை சொன்னான். இந்த ஹரி இந்த நரசிம்மனை பிரம்மா படைக்கல, அதுவும் முடிஞ்சு போச்சு. தரை கிடையாது, வீடு கிடையாது, ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, பூமியில கிடையாது, ஆகாயத்துல கிடையாது. பூமியும் ஆகாயம் ரெண்டுமே கிடையாது, வாசற்படி.
அதில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் எந்த வெப்பன் எந்த ஒரு ஆயுதங்களும் கொல்லக்கூடாதுன்னா அதில் அவன் நகம்ங்கிற ஒரு ஆயுதத்தை சேர்க்கலை. இந்த நகம் வளரும்போது 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 அது உயிர் உள்ளது, அதை வெட்டி எடுத்தாச்சுன்னா அது உயிர் அற்றுறது. ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் அங்கே அடிபட்டு போயிடுறது. இத்தனையும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராரு இந்த நரசிம்மர். இவன் கேட்ட வரன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறத காப்பாற்றித்தான் ஆகணும். அதனால் போட்டு மடியில் வச்சுண்டு தன்னுடைய நகத்தான கீறி அவனுடைய நெஞ்சு அப்படியே எடுத்து ரத்தத்தோட தூக்கி போட்டுறாரு. அவன் செத்து போயிடுறான். சாகும்போது அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அப்படி தானே வர வாங்கிட்டு இருக்கா விஜயனுக்கு ஞாபகம் வருது. அந்த விஜயன் அப்படிங்கிற இரண்யகசிபுக்கு உடனே அவன் கடவுளை வணங்கிட்டான். அவன் போயிடுறான் வாயிற்காவல்லன்னா. மறுபடியும் இங்கேயோ கோபமான கோபம், அடங்க மாட்டேங்கிறது கோபம். லக்ஷ்மி தேவியெல்லாம் கிட்ட போறதுக்கே பயப்படுறா. அப்போ அந்த குழந்தை பிரகலாதன் கிட்ட எல்லாரும் அப்பா நீ போப்பா, நீ போனாதான் அந்த கோபம் தனியும் அப்படின்னு உடனே குழந்தை வருது. வந்து பிரகலாதனை நினைச்சு ஹரியை நினைச்சு நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு அந்த குழந்தை பாட 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 அந்த சிங்கத்துடைய அந்த கோபமான கண்களை மாறி அப்படியே அன்போட அந்த குழந்தைய பார்க்கிறாரு நரசிம்மர். இப்போ நம்ம கோவில்களில் அங்கே இங்கே இருக்கிற அந்த படங்கள் எல்லாம் பார்த்தாக்கா நரசிம்மருடைய கண்கள் அப்படியே பிரகலாதனை பார்க்கும், ஒரு கண்ணு கோபமா இரண்யகசிபுவை பார்க்கும். என்ன அதனால அந்த மாதிரி பார்க்கறது. சரி, இதோட முடிஞ்சது நரசிம்ம அவதாரம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு உடனே எங்கள் அப்பா தவறாக புரிஞ்சுன்ட்டு தவறாக நடந்துட்டாரு, அவரை மன்னிக்கணும் அப்படின்றத தான் அந்த குழந்தை முதல்ல கேட்குறது. அப்படியே ஆகட்டும்ப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னும் நிறைய வரன் கொடுத்து நீ நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இறைவன் இங்கே நரசிம்ம அவதாரம் இதோட முடியறது, மறைஞ்சு போயிடுறாரு. இந்த இடமானது ஆந்திரால அஹோபிலம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு பிரளயம், ஒரு பூமி நடுங்கி இருந்தால் எப்படி துண்டு துண்டா அந்த அரண்மனையெல்லாம் செதறி கிடக்குமோ அந்த வேகத்துல அந்த ஸ்தம்பம், அந்த கம்பத்திலேருந்து வெளியில வராரு இல்லையா நரசிம்மர். அப்ப எங்கேயுமே அந்த கோபத்துல எல்லாம் நடுங்கி விழுந்துடுறதா அத்தனை இடமும். அந்த மாதிரியே தான் இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. போறது ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கே நம்ம போகணும். அவ்வளவு அந்த கம்பம் இருக்கு, உச்சியில இருக்கு. அந்த கம்பத்தையும் போய் வணங்குறவங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் உடம்புல நல்ல தெம்பு இருக்கும் போதே போயிட்டு வந்துடணும். நவ நரசிம்மர் அங்கே இருக்காரு. பிரகலாதன் படித்த பள்ளி அங்கே இருக்கு. பிரகநாதன் அந்த இரண்யகசிபுவை கொன்னுட்டு அந்த ரத்தத்தில் கையை அலம்பின அந்த நீரானது அங்கே இருக்கு. இப்படி பல விஷயங்களும் அங்கே போய் பார்த்தா நேரில் அவ்வளவுமே அந்த இடத்துல இன்றைக்கும் இருக்கிறது. போய் பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த இடத்தினுடைய அருமை தெரியும். இதெல்லாம் நடந்தது நடக்கலை, கடவுள் இல்லை, என்னென்னமோ மனுஷா பேசுகிறா. ஆனால் போய் பார்த்தோம்னா அந்த கதைக்கு உண்டான அத்தனையும் அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படியாக இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு அஹோபலம் அல்லது அஹோபிலம் நவ நரசிம்ம க்ஷேத்திரம் அப்படியாக இருக்கிறது. இதோட இந்த பிரகலாதனுடைய கதை. இந்த பிரகலாதன் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கையினால எந்த துன்பம் வந்தாலும் அவன் தாங்கி கொண்டான். அதோட கூட இன்னொன்று என்னன்னு கேட்டா, இந்த ராமர் இந்த கிருஷ்ணர் இவெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காலம் வாழ்ந்தா இந்த பூமியில. ஆனா நரசிம்மர் மட்டும் அப்படி இல்லையா, கூப்பிட்ட குரலுக்கு அப்படி வந்தாராம் வெளியில. தம் வேலையை முடிச்சுன்னு 1.25 நாழிகையில கிளம்பிட்டாராம். அதனால பாக்கி எல்லா தெய்வங்களையும் விட நரசிம்மரை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற நம்மளுடைய மனிதர்கள் உண்டு. நரசிம்மர் ரொம்ப ரொம்ப
பவர்ஃபுல், ரொம்பவும் உண்மையான ஒரு நம்பக்கூடிய, நம் மனதுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இன்றைக்கும் நம்ம நரசிம்மரை கொண்டாடுறோம். ஏகப்பட்ட நரசிம்ம க்ஷேத்திரங்கள்லாம் நம்மளுடைய பாரத பூமியில் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தா இந்த நரசிம்மர் மலை மேலே தான் உட்காந்துருப்பார். முழுவாசி நரசிம்மர் மலையில் இருப்பார். அது ஒரு சிலர் இப்போல்லாம் கீழே நம்ம பண்ணுறோம் லட்சுமி நரசிம்மர் அதெல்லாம். ஆனால் அந்த நாளைய கோவில்கள் எல்லாமே மனவேல தான் நரசிம்மர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அருமையான அந்த நரசிம்மரை நம்மளுக்கு எத்தனை வாட்டி சேவிக்க முடியறதோ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குறதா நம்ம வேண்டின்ட்டு இந்த கதையை இதோடு முடிச்சிடுவோம். இன்னொரு கதையோடு அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.